இப்போ இது நல்லா எண்ணெயிலே வறுப்பட்டோம், நல்லா வாசனை பெற வரைக்கும். இப்போ 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதில் 2 தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டோம். இது வதங்குறது பொறுத்து தான் ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன். மசாலா வாசம் நல்லா போயிடுச்சு, தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கணும். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, மிளகு காரமே போதுமானதாக இருக்கும்னு. இப்போ சிம்மில் வச்சு